ஜகாத்து கொடுத்தாக வேண்டும், இல்லைன்னா இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனை இருக்குன்னாங்க சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானில ஒரு ஹதீஸ் வருது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜகாத்து கொடுப்பவர்கள் சரியான முறையில் ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் அந்த ஜகாத்து பணத்தை வேறு வழியில் அல்லாஹ் எடுத்து விடுவான். அப்படின்னா புரியுதாவை? ஹதீஸ் என்னமோ சாட்டு தான், முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுவார்கள். வேறு வழியில் அல்லாஹ் அதை எடுத்துருவானா எப்படி? ஒண்ணு இல்ல, நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நரம்பு அல்லாஹ் இழுத்துருவான், ஒரே நரம்பு தான். நடந்து போயிட்டு இருந்தவர் கால் ஸ்லிப் ஆகி சாஞ்சிருப்பாரு, மண்டையில லேசா அடிபட்டிருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் கட்டிட்டு படுத்திருக்காரு ஆஸ்பத்திரியில. லேசா நரம்புல பின்மண்டையில அடிபட்டது, 15 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் ஃபீஸ், இன்னும் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வரல. 15 லட்சம் முடிஞ்சு போச்சு. ஆமா, அப்ப எதில கல்டனமோ அல்லாஹ் அதில் கல்டி விடுவான், அல்லாஹ் எடுத்துக் கொள்ளுவான் என்று சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 25,000 ரூபாய் பார்த்தா அல்லாஹ் வேறு வழியில அது டபுள் மடங்கா எடுத்தாலே எடுத்துருவான். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். கொடுத்திருக்கிற அந்த செல்வத்திலும் தங்கத்திற்கும் ஜகாத்து கரெக்டா கொடுக்கிற அந்த நசீவை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள் புரிவானாக.